செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். இந்த கோவை சிலைதான் எனக்கு சமாதி என்று என்னை மிரட்டுகிறார். சவுக்கு சங்கர் வழக்கில் அடுத்து வெளிவந்த அப்டேட். சங்கர் சாரே இன்றைக்கி தான் 3 நாள் எக்ஸ்ரே பார்த்துருக்காப்புல. மொத்தம் 3 ஃப்ராக்சர் இருக்குது. அந்த 3 ஃப்ராக்சருக்கும் கட்டு போட்டு விட்டுருக்காங்க. அடுத்த ரிவ்யூ வந்து 1 மாதம் கழிச்சு. சவுக்கு சங்கரை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளிச்சிருக்காங்க. சவுக்கு சங்கரை ஒரு நாள் மட்டும் போலீஸ் காவல்ல விசாரிக்க குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சரவணபாபு அனுமதி கொடுத்திருக்காரு. இதை தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கரை விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் ஒருமுறை 15 நிமிடம் சவுக்கு சங்கர் கிட்ட வழக்கறிஞர் சந்திக்க அனுமதி வழங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சவுக்கு சங்கரோட போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் வந்திருந்தது. அவங்க 5 நாள் கேட்டு மனு போட்டிருந்தாங்க. நாங்கள் சவுக் சங்கர் தரப்பில் இருந்து போலீஸ் கஸ்டடிக்கு ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார்னு சொல்லியிருந்தோம். விசாரணைக்கு 5 நாட்கள் கொடுத்தாலும் கூட நாங்கள் 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறதுக்கு தயார்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் கூட மாண்புமிகு குற்றவியல் நீதிமன்றம் நடுவரின் 4 மிஸ்டர் சரவணபாபு அவர்கள் வந்துட்டு ஒரு நாள் நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கஸ்டடி கொடுத்துருக்காரு. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு மிஸ்டர் சவுக் சங்கர் அவர்களை வந்து JM4 கோயம்புத்தூரில் ரீப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த மீன் டைமில் அவருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். விசாரணையின் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய வழக்கறிஞர் நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வந்து விசாரணை கைதி இருக்கிற வரைக்கும் நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்காகவும் 15 நிமிஷம் பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. விசாரணையில் இருக்க நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் 15 நிமிஷம் நீ பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. வழக்கறிஞரோ அல்லது உறவினர்களோ பார்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. அந்த அனுமதியின் பேரில் வந்துட்டு மேற்கொண்டு அவங்களுக்கு என்னென்ன விசாரிக்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்துக்கோம். இன்றைக்கி வந்து காலையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரை வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஆல்ரெடி அவருக்கு அந்த சிறையில் தாக்குதலுக்கு உட்பட்டு அவருக்கு காயங்கள் கட்டு போட்டிருந்தார். அதை வந்து இன்றைக்கி மறுபடியும் ரினியூ பண்ணாங்க. இதில் என்னென்னா, நான் உங்களுக்குலாம் 2 நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் வந்து 2 ஃப்ராக்சர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எக்ஸ்ரே பார்த்ததுக்கப்புறம் தான் சங்கர் சாரே இன்றைக்கி தான் 3 நாள் எக்ஸ்ரே பார்த்துருக்காப்புல. மொத்தம் 3 ஃப்ராக்சர் இருக்குது. அந்த 3 ஃப்ராக்சருக்கும் கட்டு போட்டு விட்டுருக்காங்க. அடுத்த ரிவ்யூ வந்து 1 மாதம் கழிச்சு. அவ்வளோதான் சார் அப்டேட்.